பாருங்கள், பாசிப்பயிறு இந்த மாதிரி 2 நாளைக்கு ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி முளைக்கட்டி வரும். குழந்தைங்களுக்கு நல்லா வேக வச்சு கொடுக்கலாம் ஒரு பாய்லரில். லைட்டாக உப்பு போட்டு நல்லா ஹெல்த்தியானது, சுகர்காரமும் சாப்பிட்லாம். அதே மாதிரி கொள்ளும் பாருங்கள், 2 நாள் வச்சுருந்தோம். இது நல்லா புட்டு மாதிரி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு ஆவி பண்ணிவிட்டு தேங்காய் பூ போட்டு நாட்டு சக்கரை போட்டு கொடுக்கலாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. பெரியவங்களும் சாப்பிட்லாம். அந்த வெயிலுக்கு நல்லா குளிர்ச்சியானது, நல்லா சத்துள்ளது, புரோட்டீன்லாம் நிறைய இருக்குது. கொள்ளெல்லாம் சாதாரணமாக எல்லாருமே சாப்பிட்லாம். பாருங்கள், இந்த மாதிரி முளைக்கட்டி வச்சிடணும். 2 நாளைக்கு எடுத்து வச்சிட்டோம்னா நல்லா இந்த மாதிரி ஆகிடும். சுகர் பேஷண்ட்டெல்லாம் நல்லா சாப்பிட்லாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த லீவ் டைமில் நல்லா ஹெல்த்தி உள்ளதாக கொடுங்க. பாருங்கள், நல்லா முளை கட்டியிருக்கு. பாசி பருப்பு இது நல்லா எப்படி வந்திருக்கு பாருங்கள். புட்டு மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், வேக வச்சு சுண்டல் மாதிரி கொடுக்கலாம், இல்லை குழம்பு வச்சு கொடுக்கலாம். நம்ம இஷ்டம், எப்படி வேணால் செய்யலாம். இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நனைச்சிட்டு இந்த மாதிரி மூட்டை கட்டி வச்சுருங்க. கொஞ்சம் ஈரப்பதத்தோடையே இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு முளை கட்டி வரும். 2 நாளைக்கு வச்சிட்டிங்கன்னா நல்லா அந்த அளவுக்கு வந்துடும். செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. சுண்டல் செய்யலாம், ஸ்வீட் கார்ன் போட்டு அதுவும் கலந்து செய்யலாம். எப்படி வேணால் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தி உள்ளதாக கொடுக்கணுன்னா நீங்கள் இதில் பாசிப்பயிறு முளை கட்டினது போட்டுக்குங்க, கொஞ்சம் பேபி கார்ன் போட்டுக்குங்க. போட்டு 3த்தையும் ஒரு ஆவி விட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு தேங்காய் பூ போட்டு கொடுங்க. நல்லா ஹெல்த்தி உள்ளது, நீங்களும் சாப்பிட்லாம். இந்த லீவு டைமில் குழந்தைங்க வாரத்தில் 2 முறை அது மாதிரி கொடுங்க. நல்லாயிருக்கும். நல்லா புரோட்டீனு, சத்துள்ளது. இதிலே நீங்கள் அல்வா கூட செய்யலாம். நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி முளை கட்டி நல்லா அரைச்சிட்டு அல்வா பண்ணலாம். நம்ம நினைக்கிறதா என்ன வேணால் செய்யலாம். நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி சுண்டல் மாதிரி பண்ண போகிறேன். குழந்தைங்க லீவில் இருக்காங்க. உப்பு அளவாக போட்டுக்குங்க. உப்பு ரொம்ப போடாதீங்க, அளவாக போட்டுக்குங்க. பாருங்கள், இப்போ நம்ம கொள்ளு போட்டு குழம்பு வைக்க போகிறோம். கத்திரிக்காய் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க, பிஞ்சு கத்திரிக்காயா 1/2 கிலோ. தேங்காய், வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தாளிப்புக்கு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, புளி கரைச்சல் வச்சுக்கோங்க. மல்லித்தூள் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து சாம்பார் பொடி தான் போட போகிறேன். ஒரு 2 ஸ்பூனு எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வெங்காயம், தக்காளி, தேங்காய் எல்லாத்தையும் வதக்கி அரைக்க போகிறோம். வெங்காயம், தக்காளி, தேங்காய், இந்த மல்லித்தூள், சாம்பார் பொடி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்க போகிறோம். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கலருக்கு. கொள்ளு வேக வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. இந்த மாதிரி வெங்காயம்லாம் போட்டுக்குங்க வதங்குறதுக்கு. இன்னும் நல்லா வெங்காயத்தை வதக்குங்க. மசாலா ரெடி பண்ணுறோம். வெங்காயத்தை ரெடி பண்ணி வதக்குங்க. தக்காளி போட்டுக்குங்க. போட்டு நல்லா வதக்குங்க. நான் வந்துட்டு 1/2 கிலோ கொள்ளுக்கு 1/2 கிலோ கத்திரிக்காய் போட்டிருக்கேன். தக்காளி 1/4 கிலோ, வெங்காயம் 1/4 கிலோ. நல்லா வதக்கிக்குங்க. ஓரளவுக்கு, ரொம்ப வதக்க வேணாம், ஓரளவுக்கு வதக்கினா போதும். ஏன்னா மசாலா அரைக்கணும். பாருங்கள், வதக்கி வச்சு கொஞ்சம் பூண்டு போட்டுக்குங்க. பூண்டு ஒரு 10 பல்லு போட்டுக்குங்க. மஞ்சள் தூள் அளவாக போட்டுக்குங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து சாம்பார் பொடி, ஏன்னா காரம் ரொம்ப வேண்டான்ட்டு சாம்பார் வெயில் நேரத்தில் வேண்டான்னு 2 ஸ்பூன் சாம்பார் பொடி. அதே கணக்கில் மல்லித்தூள் போட்டுங்க 2 ஸ்பூன். இப்படி நல்லா வதக்கிட்டுக்குங்க. நல்லா அப்படி வதக்கிட்டுக்குங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு தேங்காய் பூ போட்டுக்குங்க. போட்டு இறக்கிடுங்க. பாருங்கள், தேங்காய் பூலாம் போட்டிருக்கோம். போட்டு இப்படி கலந்து ஆற வச்சுருங்க. இது நம்ம மசாலா அரைச்சிக்கணும். இதுதான் மெயின் நமக்கு. இப்போ வடை சட்டி வச்சு ஆயில் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூனு. நான் 2 கரண்டி பாருங்கள், இந்த அளவு போட்டுக்கிறேன். 2 குழி கரண்டி அளவு. பாருங்கள், வெந்தயமும் கடுகும் போட்டுக்கணும்.
வெந்தயமும் கடுகும், பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, வெங்காயம் போட்டுக்கோங்க, கத்திரிக்காய் போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுக்கிற கத்திரிக்காய் இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிங்க. கொள்ளு வேக வச்சேன் இல்லைங்களா, இப்போ குழந்தைங்களுக்கு சுண்டலுக்காக பாதி அதில் போட்டுக்கிறேன் குழம்புக்கு. பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்குங்க. கத்திரிக்காயும் கொள்ளும். இந்த மசாலாவை அரைச்சிக்கலாம். மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. மசாலா அரைச்சாச்சு. கத்திரிக்காய் கொள்ளும் நல்லா வெந்துருச்சு. இந்த மசாலாவை போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதக்கிக்குங்க. கத்திரிக்காய் கொள்ளோட நல்லா கலந்துக்கணும். உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் தான் போட்டேன், பார்த்து போட்டுங்க. பாருங்க, பிரிஞ்சு வருது பாருங்கள். மசாலா நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். பாருங்கள், நல்லா குழம்பு நல்லா கொதிக்குது. புளி தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கணும். உங்களுக்கு எந்த அளவு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு புளி தண்ணி ஊற்றி கலந்து விட்டுங்க. பாருங்கள், கொள்ளு கத்திரிக்காய் குழம்பு ரெடி. நான் வந்துட்டு 2 எலுமிச்சம்பழம் போட்டேன் புளி. ஏன்னா 1/2 கிலோ போட்டோம் இல்லைங்களா, கொள்ளு 1/2 கிலோ, கல் 1/2 கிலோ கத்திரிக்காய். அதனால் 2 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி. நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ பாருங்கள். குழம்பு ரெடி. சூப்பரான கொள்ளு குழம்பு ரெடி. குழம்பு ரெடி ஆகிடுச்சு.